இப்பயும் கிறிஸ்மஸ் வந்தா எனக்கு அந்த கதை ஞாபகம் வரும். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? ஒரு இளம் கணவன் மனைவி, அது வந்து வெளிநாட்டில் உள்ள ஒரு கதை தான். அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வருது. ஆனா ரொம்ப ஏழை தம்பதிகள். அவங்க கிட்ட சொத்துன்னு பாத்தீங்கன்னா அந்த கணவன் கிட்ட ஒரு வாட்ச் இருக்கும், கோல்டு வாட்ச், ஸ்டாப் இருக்காது. அவர் காந்தி தாத்தா மாதிரி பாக்கெட்ல வச்சு எடுத்து எடுத்து மணியா பாப்பாரு. ஸ்டாப் வாங்க கூட காசு இருக்காது. இந்த பொண்ணுக்கு சொத்து என்னன்னா அப்படியே பொன் நிறத்துல கூந்தல் கீழே வரைக்கும் இருக்கும். யார் பார்த்தாலும் ஏ அப்பா எவ்வளோ முடின்னு ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் அவளுக்கு சொத்தே. ஆனா அதை இழுத்து கட்டுறதுக்கு கூட ஒரு காஸ்ட்லியான ஒரு கிளிப் இருக்காது. இப்படித்தான் இவங்க வாழ்க்கை ஓடும். கிறிஸ்மஸ் வருது, இவங்க கல்யாணமான முதல் கிறிஸ்மஸ். ஆளுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் இல்லையா? இவ அவனுக்கு கொடுக்கணும், அவன் இவளுக்கு கொடுக்கணும். என்ன கொடுப்பது? இவ வீட்டுல அவன் வேலைக்கு போயிட்டான். வீட்டுல உண்டியலை தேடி பாக்குறா, $1 தான் இருக்குது. இந்த $1 வச்சு நம்ம கணவனுக்கு என்ன வாங்க முடியும்னு கடை வீதிக்கு போறா. அழகான ஒரு ஸ்ட்ராப் பாக்குறா, வெள்ளியில செஞ்ச கோல்டன் முலாம் பூசப்பட்ட ஒரு ஸ்ட்ராப். இது அந்த வாட்சுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அவன் பாக்கெட்ல வச்சுக்காம இனிமே கையில மாட்டி கம்பீரமா நடக்கலாம். எவ்வளோன்னு கேக்குறா, $20 சொல்றாங்க. இவட்ட இருக்கிறது $1 தான். என்ன செய்ய அப்படியே கண் கலங்கி போய் நிக்கிறா. பக்கத்துல ஒரு முடி திருத்துகிற கடை இருக்கு. அந்த லேடி சொல்றாங்க, எவ்வளவு அழகான பொன்னிற கூந்தல், இதை நீ வெட்டி கொடுத்தேன்னா நான் உனக்கு $30 தர்றேன் அப்படிம்பாங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாப்பா, இப்படி ஒரு கூந்தல் கிடைச்சா நாங்க நிறைய விற்கலாம் செஞ்சிருவோம். உடனே இவன் அந்த கடைக்குள்ள நுழைஞ்சிடறா. பாப் கட்டு, டோரா கட்டிங் மாதிரி வெட்டி விட்டுறாங்க. இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து ஸ்ட்ராப் வாங்கிருச்சானா, ஏன்னா முடிதானே போனா போகுது, நம்ம கணவனுக்கு இதை சஸ்பென்ஸா கொடுக்கணும்ட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கா. இப்ப தலைவர் உள்ள வர்றார். வந்து நான் உனக்கு ஒன்று சஸ்பென்ஸா கொண்டு வந்திருக்கேன்ட்டு அவளை பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றான். ஏன்னா அந்த முடி அப்படி கட் பண்ணனோடனே இவ சொல்றா, அதெல்லாம் ஒண்ணு நீங்க கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது முடி வளர்ந்துரும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு பரிசு வாங்கியிருக்கேன் பாருங்கன்னு இவ எடுத்து காமிக்கிறான். இவன் அமைதியா நிக்கிறான். வாட்சை கொடுங்க, அதுல மாட்டி உங்க கையில பாட்டினா தான் இந்த கிறிஸ்துமஸ் நிறைவடையும், கொடுங்கன்னு கையில உள்ள பார்சலை கொடுக்குறான். பிரிச்சு பார்த்தா விலை உயர்ந்த ஆமை ஓட்டால் செய்த கிளிப்பு வாங்கிட்டு வந்திருக்கான். வாட்சை வித்துட்டான். இப்ப ஸ்ட்ராப்பு அவனுக்கு பயன்படாது, இந்த கிளிப்பு இவளுக்கு பயன்படாது. இரண்டும் விலை மதிப்பில்லாமல் போய்விட்டது. ஆனால் அவர்களின் காதல் விலை மதிப்பே இல்லாமல் உயர்ந்து விட்டது. ஓ ஹென்ரியுடைய ஒரு கதை. இப்போ வரைக்கும் அதை நினைக்கும் போது நம்ம வெளிநாட்டுக்காரங்கன்னா ஏதோ ஒன்னா சேர்ந்து வாழ மாட்டாங்கிற மாதிரி நம்ம ஒரு கற்பனை. ஆனா அவர்களுக்குள் இவ்வளவு அழகான ஒரு காதல் துளிர்த்திருப்பதை இப்போது நினைச்சாலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதே மாதிரி த மேன் வித் த ஸ்கார்னு ஒண்ணு, சாம்செட் மாமா, அவர் பேரை உச்சரிக்க வராது, சாமர்செட் மாம், அவருடைய ஒரு கதை இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கடைசி வார்த்தை அவன் சொல்லுவான் பாருங்க, ஒரு முகத்துல பெரிய காயம், ஒரு வடு மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு பார்த்தாலே பயங்கரமா இருப்பார். ஒரு பார்ல வந்து லாட்டரி டிக்கெட் விற்கிற மாதிரி எல்லாத்தையும் ஓசி குடி வாங்கி குடிச்சிட்டு இருப்பார். ஒரு நாள் பயங்கரமா ஒரு சண்டை வந்து ஒரு 5 பேர் பெரிய தப்பு பண்ணிடுவாங்க. அவங்க தலையில சுட்டு கொள்வதற்கு உத்தரவு. அதுல நம்மால மாட்டிக்குவார். அந்த 5 பேரை சுடுறதுக்கு முன்னாடி இப்ப உடனே நிறைவேற்றுற மாதிரி ஏதாவது கடைசி ஆசை இருந்தா சொல்லுங்க அப்படிம்பார். ஒருத்த மட்டும் நான் தம் அடிக்கணும் அப்படிமா. சரி போய் அடிச்சுட்டு வந்துடு அப்படிம்பாங்க. இந்த நம்மாளு, இந்த வடு உள்ளவர் சொல்லுவாரு, நான் என் மனைவிய, என் காதலிய பார்க்கணும். எப்ப அதை எப்படி இனிமே பார்க்க முடியும்? இல்ல அவ இங்கதான் வந்திருக்கிறான்னு. எப்ப வந்திருக்கிறாளா? ஆமா வந்திருக்கிறா. சரி அப்ப போய் பார்த்துட்டு வா, அதுக்குள்ள நான் ஒரு தம்ம போட்டுறேன் அப்படிம்பார். அந்த காதலிய போய் பார்க்க போவான். ஓடி வந்து அழகா இருப்பா, ரொம்ப இளமையா இருப்பா. ஓடி வந்து இவனை கட்டி அணைச்சுக்குவா. இவன் அவளை ரொம்ப கட்டி அணைச்சு எங்கதான் ஒளிச்சு வச்சிருந்தானோ ஒரு கத்தி எடுத்து அவ கழுத்து கீழே இறக்கி கொண்டுருவான். அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அவளை கீழே விடுவான். எல்லா அதிகாரிகளும் ஓடி வந்து ஏன்டா இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண? அவன் ஒரு பதில் சொல்லுவான், ஐ லவ்டு ஹர், நான் அவளை காதலித்தேன். இதுக்கு பின்னாடி இதோட முடிஞ்சிடும் அந்த கதை. எங்க மிஸ் எங்க கிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த வார்த்தையை அவன் எப்படி சொன்னான், அவளை காதலிச்சவன் எதுக்கு அவளை கொன்னான், என்ன காரணம்? போது நாங்களாம் அப்படி தகச்சு போய் உட்காந்துருந்தோம். எங்க கிளாஸ்ல ஒருத்தி மட்டும் எந்திரிச்சு சொன்னா, அவ அவ்வளோ அழகா இருக்கா, இளமையா இருக்கா, இவன் செத்ததுக்கு அப்புறம் அவ என்னெல்லாம் கஷ்டப்படுவா, அவ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவளை காதலித்ததனால்தான் தான் அவன் அவளை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருந்தது. இந்த வயசுல இப்படி எல்லாம் பதில் சொல்வதற்கு ஒருத்திக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நாங்க அந்த பிள்ளைய ஆச்சரியமா பார்த்தோம். அப்ப ஒரு சிறுகதை நம் மனசுக்குள் 1000 சிந்தனைகளை உருவாக்க முடியும் என்று பள்ளி பருவத்திலேயே நமக்கு கற்றுக் கொடுத்தது சிறுகதைகள் தான் என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது. எத்தனை கதை. குமாஸ்தான் ஒரு கதை, ஆண்டன் செக்கவ் எழுதின கதையே ஏதோ ஒன்று, கிளர்க்குன்ட்டு. ஒரு வேலை வந்து ஒரு மனிதனை எப்படியெல்லாம் துயரப்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்ப காமெடியோட சொல்லியிருப்பார். அதை பிரபஞ்சன் சொன்ன காணொளியில பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, அப்படியே வேகமா போகணும்.